போட்டாச்சு இல்ல பாணி அரிசிலாம் வேணாம். எனக்கு புது நெல் அறுத்து அத கையால இடிச்சுதான் சாப்பாடு. அதுதான் சொல்றேன். என் மனைவியா இருந்தால் இப்படித்தான் செய்திருப்பான். வாயிலே நெல் முட்டி விட்டது. நீ சென்று அறுவடை செய்து நெல்லை கொண்டு வந்து உரையிலே போட்டு குத்தி அரிசி உண்மை வேற செய்து சாப்பாடு நெல்லை பாரு பச்சரிசி மாவிடிச்சு 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 சாப்பாடு போட்டுருப்போம். அண்ணா இந்த தங்கைய பாருங்க அண்ணா. பச்சை நிறம் உந்த திருமேனி பவனம் நிறம் ஒரு நெல்லை குத்துனா ஒரு பெண்களுக்கு பாதம் தெரியும். அரிசியும் கவுரியும் ஒன்னா வச்சிருக்கீங்க. ஒன்னா வச்சது இல்ல, இடியில மாவு தவிர ஆகுது. மாவும் தவிர மாவு கலந்து அரிசி மாவா போதுரா. அரிசி மாவும் தவிர ஒன்னா நாடிலும் நாரணன் விளையாட்டு நாயகன் நாயகன்
தவுது தனியே இருக்கிறது. தவுது என்ன பண்ண வேண்டும்? கவுட எங்க போட்டணும்னு கேக்குறேன். ஆமா. கவுடைய கொண்டு தான் கேக்குறேன். இது அவன் தலைமலை கொண்டு பார்க்கலாம். சாப்பாடு கேட்டல இதெல்லாம் அனுபவிக்கணும். என் தள்ள கொட்டுனா என் தள்ள கொட்டுனா நீ சத்தியமா விட்டு போக மாட்டேன். தெய்வம் மாறி கொண்டு சென்று சமையல் செய்து எனக்காக உணவுக்காக காத்திருப்பேன். இந்த எச்ச மூஞ்சி வைத்தா அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு ஓடி மூஞ்சில மொய் கீழே மூஞ்சி மழையா உனக்காக என் மனைவியை பலி கொடுத்து கையை எங்க அண்ணன் எங்க அண்ணன் நீ இருப்பியோ? வேலை எதுவும் போடுவேன் கிழிஞ்சு போயிருக்கிறாரு. வேலை திருப்பி போடுறேன். இலைய தலைய திருப்பி போடுவாங்க. இலைய திருப்பி பொண்ணு அப்படிதான் போடுவாங்க. எங்க அம்மா வந்தா இலைய கழுவிட்டு போடுவாங்க. எங்க அம்மா வந்தா சப்பளம் ஒரு பொண்ணு அடக்க உடனே சாப்பாடு போடும். நான் சோறு தூண மாட்டேன். பிரியாணி வயிற்று வெளியே எடுத்துக்கோ. இங்க வா, சும்மா தான் நிக்கிறா. இந்த ஓரத்துல தூக்கி வை. அது மேற்கு மாதிரி நீ சாப்பாடு லேட்டா வருதுன்னா ஆட்டு கறி சோறா தான் இருக்கும். மாரியாத்தா கோயில் கும்பமா கொட்டாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. நம்ம ஆளுங்க எடுத்து போய் மாரியாத்தா கோயில்ல ராத்திரி 10 மணிக்கு கொட்டாங்க. எப்படி கொட்டுறாங்க? அது அந்த ஞாபகம் வந்துடுது. கும்பம் கொட்டணுமே அதே மாதிரியா கும்பம் கொட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு அது பசி எழுதி நீங்க அவுத்துலாமா? யாரு சாப்பிடுறது யாரா தோன்றது? பசியோடு அமர்ந்திருப்பவன் உன் தெய்வம் நான். சாப்பாடு மாமா கூட்டம்
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, நாடகம் முடியல. இந்த சோமசமுத்திரம் ஏரி ரொம்பிச்சு மதுவும் முறம் பியோ தலை எல்லாம் வந்து திறக்கும். மதுவும் முறை போற மழை பெஞ்சு இருக்கு. பொது அறிவு சொல்றான். மூஞ்சிலே துப்பிடுவான் பாரு. அம்மா நாடகத்துக்காக நடிக்கிறோம். அட பாவீங்களான்னு சொல்றாங்க காலையில. அந்த ஏற்கனவே நோய் வாய்ப்பட்டு நடக்கிறோம் பாவம். சாப்பாடு சாப்பாடு உணவு கொடுத்திருக்காங்க. அவனை ஒரு முதல்ல அவன் என்னடா உலகத்தை ஆளக்கூடிய அண்ணன் எனக்கு சாப்பாடு கொடுத்தல. என் மனைவியா இருந்தால் எனக்கு தாம்பலம் தரித்து கொடுப்பார். பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமை எங்கே
மெத்தையிலே படுத்து உறந்த ஓடோடி வருவார் தான் என்று இப்பொழுது தாமரை தானே இது கொடுத்தாங்க எங்க அம்மா மகாராணி அந்த குழந்தை வெத்தல கொட்டை பார்த்து வச்சு மடிச்சு கொடுப்பாங்க. எந்த போட்ட பாக்க இங்க இல்ல போ. உணவு அருந்தினால் தாமரம் தரிப்பது வழக்கம். என் மனைவி மருந்தேவி இருந்தால் என்னை கண்ணுக்கு கண்ணாவது பார்த்துக் கொள்வார். உணவு கொடுத்தல்ல யார் தாமரம் குளிச்சுட்டு போய் பவுடர் வச்சாங்க நானு. நான்தான் வச்சேன் அது ஒண்ணும் இல்லை. மாத்தா வச்சுக்கிறேன் இல்ல இல்ல நம்பல நல்ல மெல்லு பொட்ட பார்த்து எங்க மகாராணி இருந்தா தங்க கிண்ண தங்க கோவலில எச்சு வாங்குவாங்க. தங்க போல உள்ள எத்தா போய் ஏன்னா போடு கட்டி ஊடு போயா மசியடி என்ன மாதிரி என் மனைவி தாமரம் தரித்தால் தங்க பேழை வைத்திருப்பார். ஏங்க ஒரு சந்தேகம் செஞ்சுட்டு போட்டாந்தா இந்த ரூட்ல போனோம். அஞ்சு போட்டு இந்த பக்கம் கையில உதட்டு எழுந்து உதட்டு உனக்கு உதட்டு நான் கையில் எப்படி சொல்லுவோம். ராஜபனே ரமணா ரகுநாதா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாக்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகிறேன் பரந்தா ராஜபனே ரமணா ரகுநாதா. மறந்தே போயிட்டேன். உன்னுடைய ஆலயத்திற்கு வந்தால் ஒவ்வொரு ஆலயத்திலும் உண்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா அந்த உண்டியில நாங்க உன்னை வணங்கிட்டு உனக்கு ஏதாவது தட்சணை போட்டு போனோம். ஆமா இப்ப அப்படி கிடையாது. தெய்வம்னா நீ சென்று என் மக்களிடம் கையேந்தி ஐயா ஏதாவது குடுங்கி சுற்றில எதமானுக்கு வாங்கிட்டு வரணும். நானா நீங்க யார் போவாங்க? நானா இப்ப இந்த பரஞ்சாட்சி கோலத்தோடு சென்றுப்பா. உனக்கு எந்த மக்களும் உனக்கு நையா பைசா போட மாட்டாங்க. ஆலயத்தில் இருக்க வரை சொன்னா நீ தெய்வம். இப்போ நீ அடிமை. யாராவது உனக்கு பைசா கொடுங்க. போய் பாரு போய் பாரு போய் பாரு. ஓகே இப்போ ஊட்டான பந்தெல்லாம் போட்டுங்க. அந்த பீச்சர் மாஸ்க் எல்லாத்தையும் ரெடியா தந்து வச்சிருங்க. ஆமா ஒரு 10 கரோடு வாங்கி வச்சிரு. சேவல தூக்க முடியாது. ஹலோ ஏம்பா கட்டெல்லாம் 2 டயர் வைங்க. 2 டயர் 4 டயர் 2 கிலோ சக்கரை டீசல் அது பெட்ரோல் அது வாங்கி. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாடி பெருமாளே மதிமே.
போய் அந்த அக்கா கடு டப்பால இருந்து எத்தாரா போகுது. பத்திரிக்கை எனக்காக கொஞ்சம் காணிக்கேன். என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் கொடுக்கும் அனைத்தும் எனக்கு தான் சொந்தம். என்ன அண்ணன் தூங்கி சொல்ல ஹவுஸ் இருந்தது தாண்டியாக்கா. நான் சொல்லும் வேலையை எனக்கு செய்து கொண்டே இருக்கிறான். ஐயோ வாட்டர் கிளாஸ் 10 அனைத்து வேலையும் சிறப்போடு செய்து முடித்துவிட்டார். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. என் மனைவி இருந்திருந்தால் என்னோடு சந்தோஷமாக இருந்திருப்பார். நீயும் நானும் வேண்டாம், அதை மட்டும் செய்ய வேண்டாம். எனக்காக என் மனைவியை நான் உனக்கு பலி கொடுத்திருக்கிறேன். அஷ்டமா சக்தி வரம் வேண்டும் என்று என் மனைவியே உனக்கு பலி கொடுத்த பிறகு மனைவி யார் வருவாங்க? பலம் தேது உன்னில் கூட கவி பாடுதே. ಜ್ಯೂಸ್ ಅದು ಸಕ್ಕರೆ
சொன்னாலும் செய்யக்கூடிய நீ என்னோடு சேர்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாயே என்னடி காரணம்? தெரியுமா? நான் 3 நாள் மாதவிடாக இருக்கின்றேன். இதை யாரா கண்டுபிடிச்சான்? இது பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய 3 நாள் மாதவிடா வந்திருக்கிறாய். அதனால் இப்ப முடியாதுங்கிறாய். சரி 3 தினம் கிடையாது. பொம்பளை வாசிக்கிறேன் பேசலாம்ல சிக்கத்துக்கு கொடுக்க சொன்னாங்க. சரி நான் இங்க நானும் அண்ணன் சிக்கல் என்ன பண்றது? கொஞ்சம் பூ பெண்களுக்கு வரக்கூடிய 3 நாள் மாதவிடா வந்திருக்கிறார். 7 தினம் எடுத்துக்கொள். 7 தினம் கழித்து இந்த அகோர உருவத்தை மறைத்து ஸ்நானம் செய்து மஞ்சள் பூசி பூ வைத்து எனக்காக அழகிய உருவத்திலே வர வேண்டும். எனக்காக 7 தினம் கழித்து செல்வி மனைவியாக வரப்படுகிறார். இந்த ஆனந்தத்தை எழுந்து கொண்டே இருக்க வேண்டும்.